தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட UPI சேவையை இஸ்ரேலில் பயன்படுத்த அனுமதி. முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்து. முழு அரசு மரியாதையுடன் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு மருத்துவக் கல்விக்காக வழங்கப்பட்ட நல்லக்கண்ணுவின் உடல் சென்னை மருத்துவக் கல்லூரி டீனிடம் ஒப்படைப்பு. கோவையில் இன்று திமுக மேற்கு மண்டல பாக முகவர்கள் மாநாடு. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்கிறார். தவைகாவிலிருந்து மீண்டும் அதிமுகவிற்கு பலர் வருவார்கள் என SP வேலுமணி கூறியதற்கு செங்கோட்டையன் பதிலடி. தேர்தல் நெருக்கத்தில் எத்தனை பேர் தவைகாவுக்கு வர உள்ளார்கள் என்பதை பாருங்கள் என்றும் சவால். ராஷ்மிகாவை மணமுடித்த தேவரகுண்டா. சிறந்த தோழியை மனைவியாக்கிக் கொண்டேன் என பதிவிட்ட விஜய் தேவரகுண்டா. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் உருவாக்கப்பட்ட UPI சேவையை இஸ்ரேலில் பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது. அரசுமுறை பயணமாக இஸ்ரேல் சென்றிருந்த பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகுவுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு UPI சேவை, தடையற்ற வர்த்தகம் உள்ளிட்ட முக்கிய அம்சங்கள் குறித்து ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. மறைந்த தோழர் நல்லக்கண்ணுவின் உடல் மருத்துவ மாணவர்களின் கல்விக்காக ஒப்படைக்கப்பட்டது. வயது முதிர்ச்சியால் உடல்நலம் பாதிக்கப்பட்டு காலமான நல்லக்கண்ணுவின் உடலுக்கு நேற்று 72 குண்டுகள் முழங்க முழு அரசு மரியாதை செலுத்தப்பட்டது. அவரது உடல் பாலன் இல்லத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டது. அதன் பிறகு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி டீனிடம் நல்லக்கண்ணுவின் உடல் ஒப்படைக்கப்பட்டது. இதற்கான சான்றிதழ் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியிடம் வழங்கப்பட்டது. கோவையில் திமுக பாக முகவர்கள் மாநாடு இன்று நடைபெறுகிறது. செந்தில் பாலாஜி தலைமையில் நடைபெறும் இந்த மாநாட்டில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கலந்து கொண்டு நிர்வாகிகளுக்கு அறிவுரைகளை வழங்குகிறார். கோவை, நீலகிரி, ஈரோடு, திருப்பூர், கரூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்கின்றனர். அதிமுகவிலிருந்து தவேகாவுக்கு சென்றவர்கள் மீண்டும் தாய்க்கழகம் திரும்புவார்கள் என SP வேலுமணி கூறியது பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கோட்டையனை சுட்டிக்காட்டியே அவர் இதை தெரிவித்ததாகவும் கூறப்பட்டது. இதற்கு பதிலடி கொடுத்துள்ள செங்கோட்டையன், தேர்தலுக்காக கட்சிகள் வேட்பாளர் பட்டியலை அறிவித்தவுடன் எத்தனை பேர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வருகிறார்கள் என்பதை பாருங்கள் என்றும் சவால் விடுத்திருக்கிறார். அதிமுகவில் தனக்கு என்ன மரியாதை கிடைத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும் என்றும் செங்கோட்டையன் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று முதல் மார்ச் 4ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக தென் தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். நெல்லை, தூத்துக்குடி, குமரி, நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் நேற்று கனமழை வெளுத்து வாங்கியது. பறவை காய்ச்சல் அச்சுறுத்தலால் முட்டை ஏற்றுமதி கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. முட்டை இறக்குமதிக்கு சவுதி அரேபியா தடை விதித்திருக்கிறது. இந்தியா, ஜெர்மன் உட்பட 40 நாடுகளில் கோழி முட்டை இறக்குமதிக்கு தற்காலிகமாக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஓமன் மற்றும் UAE இந்தியாவின் மிகப்பெரிய வாடிக்கையாளர் நாடாக உள்ள நிலையில் இந்த தடையால் இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கு பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. விஜய் தேவரகுண்டா ராஷ்மிகாவை நேற்று மணமுடித்தார். தெலுங்கு, கர்நாடகம் ஆகிய இரு சம்பிரதாய முறைப்படி திருமணம் 2 முறை நடைபெற்றது. அறுசுவை உணவுடன் விருந்தளிக்கப்பட்டது. இதனிடையே தனது திருமணம் குறித்து மகிழ்ச்சியுடன் பதிவிட்டுள்ள தேவரகுண்டா, தனது சிறந்த தோழியை மனைவியாக்கிக் கொண்டேன் என சமூக வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார். மணமக்கள் நீடோழி வாழ வேண்டும் என ரசிகர்கள் வாழ்த்து மழை பொழிந்து வருகின்றனர்.